அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று நம்மளுக்கு வந்து ரிசல்ட் 290 நண்பர்களே. ஓகேவா, நம்ம 394 249 பாக்ஸ்ன்னு சொன்னோம். ஏன்னா ஜஸ்ட்டு ஒரு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சு. அப்போ அதாவது எப்படி கணக்கு பண்ணி பார்த்தாலும் அந்த 4 அப்படிங்கிறது 4க்கு பதிலாக 0 வந்துருச்சுன்னா நேற்று ஃபுல் வின்னிங் நம்ம கொடுத்து வந்துருக்கலாம். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்துருச்சு. சரி, ஓகே. இப்போ இன்றைக்கி என்ன மாதிரி கெஸிங்கில் இருக்க போகுது அப்படிங்கிறது பார்ப்போம். அதே மாதிரி நம்ம வேறு என்ன மாதிரி கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் போர்டில் வந்து நான் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் போர்டில் வந்து 2 9 3 கொடுத்துருந்தேன். 2 9 டேரெக்டாக பாஸ் ஆகிடுச்சு. வெற்றி பெற்ற நண்பர்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணி விடுங்க. உங்களுடைய சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்கும் ஒரு வீடியோ எடுத்து போட்டு அது மூலியமாக வந்து ஒரு நல்ல 4 பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் அதுவே ஒரு பெரிய விஷயந்தான். சரிங்களா? அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க புதுசாக பார்க்குற நண்பர்கள். ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 39 34 94 24 49 29ன்னு கொடுத்தேன். அதில் நம்மளுக்கு வந்து 29 அப்படிங்கிறது. இன்றைக்கி வந்து என்ன மாதிரி ரிசல்ட் வரும் எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். சரி, அந்த சந்தேகத்தை சின்ன ஒரு விஷயமாக தீர்த்துருவோம். இப்போ இந்த கம்பெனியில் கடைசியாக அடித்த ரிசல்ட் என்ன தெரியுங்களா? இந்த கம்பெனி கடைசியாக அடித்த ரிசல்ட் வந்து 134. ஓகேவா, 134 இவன் லாஸ்ட்டாக அடித்தான். நேற்று நம்மளுக்கு ரிசல்ட்டு 290. ஓகேவா, நான் இப்போ 134க்கு கெஸ்ஸிங் எடுக்கணுமா இல்லை இந்த 290க்கு கெஸ்ஸிங் எடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கலாம். சரி, ஓகே நண்பர்களே. இப்போ இவன் லாஸ்ட்டாக 134ன்னு எடுத்திருக்கான். ஓகேவா, நம்மளுக்கு நேற்று ரிசல்ட் வந்து 290. சரியா? அப்போ வந்து 2க்கு 3. ஓகேவா, 3க்கு 6னா 9க்கு பவர் என்னன்னு பார்க்கணும். சரியா? 3க்கு 6 அப்படிங்கும்போது ஒரு நிமிஷம் பவர் சார்ட்டில் காமிக்கிறேன். 3க்கு 6 அப்படிங்கும்போது 9க்கு 2 3 2. சரியா? சரி, அதே மாதிரி இந்த இடத்துல 4க்கு 6 அப்படிங்கும்போது 4க்கு 6னா 0க்கு 2. ஸோ நம்மளுக்கு வந்து 322 கணக்கில் வருது. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் எடுத்துக்கணும். 322. சரியா? இதுதான் இவன் கடைசியாக அடித்த ரிசல்ட்டு 134க்கு. அப்போ அதே மாதிரி 3க்கு 4 அப்படிங்கும்போது நம்மளுக்கு நேற்று 3க்கு 4 அப்படின்னா நம்மளுக்கு நேற்று என்ன 0. அப்போ 0னா நம்மளுக்கு வந்து 4Dயோடு என்ன வருதுன்னா 1322 அப்படின்னு வருது. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சா? ஓகே, எடுத்துங்க. சரி, ஓகே. இந்த லாஸ்ட்டாக இவன் என்ன அடிச்சிருக்கானோ அதுக்கு நம்ம பேர் எடுத்தாச்சு. சரி, ஓகே. இதுக்கப்புறம் வந்து வேறு என்ன மாதிரி கெஸ்ஸிங்கில் வரும் அப்படின்றத பார்த்தோம்னா, அதாவது நம்ம கடைசியாக வந்து ஸ்ரீசக்தி 134 அடிச்சிட்டான்னு சொல்லிட்டேன். அதுக்கு வந்து எடுக்கும்போது நம்மளுக்கு 1322 கணக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டேன். சரி, ஓகே. இப்போ இதுக்கு அடுத்த கட்டமாக நம்மளுக்கு வந்து வேறு இதுக்கு முன்னாடி ஸ்ரீசக்தியில் என்ன அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தா, அதாவது பாக்கியதாராவுக்கு ஸ்ரீசக்தி அப்படிங்கும்போது 956க்கு 134 அப்படிங்கும்போது நான் நேற்று 290க்கு நம்மளுக்கு கணக்கு வந்துருச்சு. 134 அப்படிங்கும்போது நம்மளுக்கு எப்படி கெஸ்ஸிங்கில் வருதோ அதை எடுத்துட்டேன். சரி, இப்போ இன்னொரு மேட்சிங் நம்மளுக்கு நேற்று வந்தது 290. இங்கே அதே மாதிரி பாக்கியதாராக்கு ரிசல்ட்டில் 956 வந்துச்சு. அப்படிங்கும்போது இங்கே வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 9க்கு 1. இங்கே பாருங்கள், 9க்கு 1, 5க்கு 3, 6க்கு 4 அப்படிங்கும்போது 0க்கு 3 அப்படிங்கும்போது 0க்கு 3க்கு 3 நான் எடுத்துக்கிறேன். 0க்கு 3 எடுத்துக்கிறேன். 9க்கு 1 அப்படின்னா 2க்கு வந்து 4. சரியா? 5க்கு 3, அதாவது இங்கே இருக்கிற 5க்கு 3 அப்படின்னா 5க்கு 3னா 9க்கு 7. சரியா? அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 6க்கு 4 அப்படிங்கும்போது 0க்கு வந்து 8. சரியா? அப்படின்னா 478ன்னு ஒரு செட்டு வருது. 478 உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் நீங்கள் மேட்ச் பண்ணி பார்க்குறீங்க. 478 ஒரு கடைசியாக வந்த ஒரு 2 ரிசல்ட்டை மேட்ச் பண்ணால் ஓரளவுக்கு வரும் கணக்கு. 30 என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34 78. ஏற்கனவே நான் வந்து 1322 கொடுத்துட்டேன். சரியா? பாருங்கள் அவங்க கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா. சரி, அதே மாதிரி அதுக்கு முன்னாடி என்ன வச்சுருக்கான் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து
67 55க்கு 87 53. ஸோ நம்மளுக்கு வந்து நேற்று 0290 அப்படின்னு வந்திருக்கு. அப்படின்னா 6க்கு 8 அப்படிங்கும்போது 6க்கு 8னா 0வுக்கு வந்து 4, 7க்கு 7னா 2க்கு 2, 9க்கு 9னா 9க்கு 9, 5க்கு 3 அப்படிங்கும்போது 0வுக்கு வந்து 8. ஸோ 298 அப்படி சொல்லிட்டு ஒரு கணக்கு வருது. 298, அதாவது 4298. இப்போ நான் இதை வச்சு நான் வந்து இந்த கம்பெனி சார்ட்டில் அடித்த கணக்குக்கு நான் உங்களுக்கு வந்து 3 செட் எடுத்துருக்கேன். 42 98, 37 78, 1322. இந்த 3 செட்டையும் நீங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. இப்போ இதுக்கு அடுத்த கட்டமாக இந்த கரண்ட் சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இந்த கரண்ட் சார்ட்டில் நிறைய இடத்துல இந்த 290ங்கிறது கிளாஸ் ஆகுது. ஆனால் நிறைய இடத்துலேருந்து அப்படி அப்படியே அடிப்பானாங்கிறதுலாம் கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 290க்கு 472 இருக்குது, இங்கே 816 இருக்குது. அப்படிங்கும்போது இந்த மாதிரி நம்பர்ஸை நீங்கள் எல்லாமே இந்த மாதிரி பேரில் மாட்டுது அப்படிங்கும்போது அதெல்லாம் பிசியில் ட்ரை பண்ணுறது நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த 956 ரிசல்ட்டே எடுத்துக்குவோம். இந்த 956 ரிசல்ட்டை வந்து அவன் அடித்த பேர் வந்து எங்கே அடிச்சிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 956. ஓகேவா? அப்படிங்கும்போது அந்த 956 அப்படிங்கும்போது நம்மளுக்கு கடைசியாக நான் ஒரு நாள் பேட்டர்னில் எடுக்கும்போது எனக்கு என்ன மாதிரி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 048 கணக்கு வச்சுங்க. இந்த 5048 இருக்குது. இந்த 5048 அப்படிங்கும்போது 5048 சரி அப்படின்னு கணக்கு எடுக்கும்போது 048 5048 அப்படின்னு எடுக்கும்போது எனக்கு இந்த இடத்துல இருந்து தான் 956 அப்படிங்கிறது மாட்டுனுச்சு. 5048 048 அப்படிங்கும்போது அப்போ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா 2 பேராக எடுத்தேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 956 இருக்குங்களா, 956 இங்கே நல்லா பாருங்கள். சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 956 அப்படின்னு கணக்கு பண்ணும்போது 334 வந்துச்சு. ஆனால் ரிசல்ட் என்னமோ 134. அப்படிங்கும்போது என்ன பண்ணுறான்னா ஒரு நம்பரை மாற்றிடுறான். ஒன்று பி போர்டில் ப்ளஸ் பண்ணிடுறான், இல்லை ஏ போர்டில் பவர் வச்சிடலாம். ஸோ அது மாதிரி இருக்கிறதுனால இந்த இடத்துல நிறைய பேட்டர்ன் மாறுது, நிறைய பேட்டர்ன் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு இங்கே இன்றைக்கி உட்காருமா அப்படிங்கிறதுலாம் சொல்ல முடியாத நிலைமையில் தான் இருக்குது. கன்ஃபார்மாலாம் சொல்ல முடியாது. இந்த இடத்துல 390 இருக்குது, அதுக்கு 472 இருக்குது. ஸோ இதில் 2 இடத்துல கிளாஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் என்ன கிளாஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள். உங்களுக்கு ஓகேன்ற மாதிரி இருந்தால் நீங்களே செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கலாம். இங்கே 390 இருக்குது, இங்கே 290 இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் ரத்த சொந்தம் மாதிரி 2 விஷயம் இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 472 இருக்குது, இங்கே 472 இருக்குது. ஸோ 472 ஹைலைட் பண்ணிக்கிங்க. ஓகேவா? 472 ஹைலைட் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான். மற்றபடி அங்கங்கே 90 சின்ன சின்ன சில்லற மாதிரி இருக்கும், அங்கங்கே இருக்கும். இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 290க்கு 564 இருக்குது, 830 இருக்குது. ஆனால் இந்த இடத்துல கேரண்டியாக இவன் இது அப்படியே எடுத்து வைப்பானா, அந்த 564 830 அப்படியே எடுத்து வச்சுருவானோ? கண்டிப்பாக வைக்க மாட்டான். ஒரு போர்டு எதுலேயும் மாற்றிடுவான். அதனால் இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் 290 சில்லற இருக்கோ அதுலேயும் பிசிஏ எடுத்துப்போம். பிசிஏ நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கள், அவ்வளோதான். மற்றபடி டேரெக்டாக இதுலேருந்து அப்படியே தூக்கி வச்சுருவானா? கண்டிப்பாக வைக்க மாட்டான். அதையும் நான் வந்து உதாரணமாக கன்ஃபார்மாக சொல்லிடுறேன். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 90க்கு 37 இருக்குது, 13 இருக்குது. ஓகேவா? அப்படிங்கும்போது இதில் பிசியில் நீங்கள் எடுத்துக்க வேண்டியதான். எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப முக்கியமான நம்பராக நான் கொடுத்துட்டேன். ஸோ இதுலேருந்து நான் ஒரு நம்பர் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் நான் என்ன கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா 472 கணக்கில் வச்சுங்க, அவ்வளோதான். 472 இவ்வளோ தான். வேறு எனக்கு தெரிஞ்சு 472 அப்படி சப்போஸ் இவன் வேறு எங்கேயாச்சும் கொண்டு வரணும். 472 சப்போஸ் வந்து இந்த இடத்துல 290க்கு 830, அதே மாதிரி இந்த இடத்துல 290க்கு 472, அதான் 3க்கு 4ன்னு
2க்கு 3 அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். 372 472 அவ்வளோதான். பார்த்துங்க, உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. ஆனால் பாக்கியில் எங்கெங்கெல்லாம் இந்த 9090லாம் அங்கங்கே சில்லறையாக இருக்கோ அதில் இருக்கிற நம்பர்லாம் எடுத்து நீங்கள் பிசியில் ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணிப்போங்க. அதே மாதிரி இந்த இடத்துல 90க்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, என்ன இருக்குன்னா 22 இருக்குது. அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து அப்படியே பிசியில் ட்ரை பண்ணிக்க வேண்டியதான். இல்லை 290க்கு நேராக ஒன்று வைக்கிறான் அப்படிங்கும்போது 290க்கு நேராக வைக்கும்போது எந்த நம்பர் டைரெக்டாக மேட்ச் ஆகுதோ, ஒரு உதாரணத்துக்கு இந்த 372 472 ஒரு செட்டாக இருக்குது அப்படிங்கும்போது அப்போ இது வர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால தான் இது. ஓகேவா? இவ்வளோ தான். கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போனாலும் விஷயம் அந்தளவுக்கு இருக்குது. நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் பண்ணுங்கள், பண்ணலனாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் என்ன விஷயம், என்ன கொண்டு வரான், எப்படி வரான் அப்படிங்கிறது தான். நேற்றே நான் ஒரு நண்பர் கேட்டாப்புல, ஏற்கனவே தான் வச்சுட்டாங்களே திருப்பி எப்படி வைப்பாங்கன்னா, ஏற்கனவே தான் வச்சதே தான் திரும்பி வச்சுட்ருக்கான். அப்படிங்கும்போது இவன் எப்படி என்ன பண்ணுவானே தெரியாது. அப்போ எல்லாத்துக்குமே தயாராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் நண்பர்களே நான் கொடுத்துருக்கேன். பாருங்கள் அவங்க கெஸிங்கில் இருக்கான்ட்டு. ஸோ ஏபிஎஸ்சிபிசி ஆல் போர்டை தெளிவாக பார்த்துருவோம். ஸோ நம்ம ஃபைனல் ஸ்டேஜை நம்ம கொடுக்குறது வந்து மறக்காமல் சேனலை பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுடைய ஆதரவை பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? 4298 ஒரு நாள் அடிப்போம். 4D ரொம்ப தூரம் இல்லை, பார்ப்போம். முயற்சி தான். உளுந்து எந்திரிக்க வேண்டியதான், வேறு என்ன செய்கிறது. முயற்சி கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக அதுக்குரிய வெற்றியும் இருக்கும். 472 372 42 98 34 78 1322 இவ்வளோ தான் நான் கொடுக்குறது. உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி மேட்ச் ஆகுதோ நீங்கள் பார்த்து எடுத்துங்க. ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் 32 42 98 29 47 48 22 22 அவ்வளோதான் நண்பர்களே. உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி மேட்ச் ஆகுது? 47 ஒரு வேளை 57 வந்தாலும் வரலாம், பாருங்கள். ஓகேவா? 47 ப்ளஸ் ஒரு நம்பர் 5 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 9க்கு 2 வரலாம், 9க்கு 5 பவரில் வரலாம். அவ்வளோதான். ஏபிஎஸ்சிபிசி பொறுத்த வரைக்கும் 32 42 98 29 47 48 57 22 இவ்வளோ தான். சரியா? நம்ம கெஸ்ஸிங்கில் கொஞ்சம் இன்டெப்த்தாக போய் பார்த்தாலுமே இதில் ரொம்ப அந்தளவுக்கு பெரிய இன்ஃபர்மேஷன்லாம் அப்படிலாம் கிடையாது. என்ன வச்சுருக்கான், எப்படி வந்து மேட்ச் ஆகிருக்கு, எப்படி வச்சா அவன் என்ன மாதிரி ரிசல்ட் கொண்டு இப்போ அங்கே இருக்குன்னா அதுக்கு அப்படியே கொண்டு வந்து வச்சுக்கிறானா, வேறு நம்பர் மாற்றி அடிக்கிறானா, அவ்வளோதான். அப்போ வேறு நம்பர் மாற்றி அடிக்கும்போது அப்போ அதை வந்து நம்ம அதில் இருக்கிற பிசியை மட்டும் எடுத்துக்க வேண்டியதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் 7 2 4 3 ஒரு வேளை இன்றைக்கி ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்குது. ஒரு சில நாள் அப்படி தான் நம்பரில் இருக்குது, அவ்வளோதான். ஆல் போர்டில் 3 4 7 2 அவ்வளோதான். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டில் கண்டிப்பாக 3 4 அவ்வளோதான். இவ்வளோ தான் இப்போதைக்கு என்னால் கொடுக்க முடியும். 2 மணி 2:30 மணிக்கு மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் கொடுத்துட்ருக்கோம். நேற்று வந்து 291 கொடுத்த நண்பர்களே. நேற்று நம்ம வாட்ஸ்அப்பில் நண்பர்கள் கொடுக்கும்போது 291 கொடுத்தேன். ஏபிஎஸ்சிபிஸில் என்ன பண்ணேன்னா 20 21 29 39 அப்படிங்கிற மாதிரி கொடுத்தேன். நேற்று வந்து 3D ஒரு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் ஏபிஎஸ்சிபிசி பாஸ் ஆகிடுச்சு. நான் ஆல் ஏ போர்டில் கன்ஃபார்மாக 2 அப்படிங்கிறது சொன்னேன். ஏ போர்டில் 2 பாஸ் ஆகிடுச்சு. ஆனால் இது எப்போ நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இங்கே கொடுக்குற ஒரு 322 ஒரு 11 மணி ரிசல்ட்டில் இந்த நம்பர் வந்துருச்சு அப்படின்னா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வேறு மாதிரி ஏதோ ரிசல்ட் மாறும்னு அர்த்தம். அவ்வளோதான். அப்போதைக்கு நம்ம 2:30 மணிக்கு மேலே தான் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். 2 மணிக்கு மேலே வரக்கூடிய நம்பரில் வச்சு அதை வச்சு பவர் எடுத்தோன்னா ஒரு சில நாள் போர்டில் உட்காரும். இதுதான் கரெக்டு. நான் போய் சொல்லணும்னு நினச்சாலும் அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இவ்வளோ தான் விஷயம். நண்பர் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெற்றியோடு சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் எதிர்பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் எதிர்பார்க்குறேன். வின் பண்ண நண்பர்கள் எல்லாமே இந்த சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் இருக்குது, பாருங்கள். உங்களால் முடிஞ்ச ஆதரவை அந்த சூப்பர் தேங்க்ஸ் மூலியமாகவும் நம்ம சேனலுக்கு கொடுக்கலாம். திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெற்றியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை.
மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.